இந்த மழை இரவு அல்லது இந்த சூழலை இயக்குனர் பாரதி ராஜா மிகவும் ரசித்திருப்பார், ரொம்ப விரும்பி இருப்பார். மேலே தண்ணீர் படுற மாதிரி நாற்காலியை போட்டு 2 காலையும் தண்ணி படுற மாதிரி வச்சுக்கிட்டு, உடலை தண்ணி படாத மாதிரி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பார். ஏன்னா பல முறை மழைக்கால இரவுகளில் அவருடன் வெளியூரில் இருக்கும் பொழுது அதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் விரும்பிய வண்ணமே ஒரு நல்ல மழை நாளில் அவரை பற்றி நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். பாபா பேசினார். இப்பெல்லாம் நானும் பாபாவும் சும்மா பேசினாலே கருத்து வேறுபாடுகள் நிறைய சண்டை போட்டுக்கிறோம். அதுலேயும் மைக்கு மேடன் வந்தால் நிச்சயமா அவர் சொன்னதும் நான் சொன்னதும் முரண்பட்டே தீரும்ன்ற மாதிரி இருக்கு. பாபா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, இது இந்த சோக நினைவோ இந்த துக்க நினைவுகளை அப்படின்னு சொன்னாரு. உண்மையில இது ஒரு துக்க நினைவாலாம், இதை ஒரு இரங்கல் கூட்டமாலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இவ்வளவு பெரிய மகா கலைஞர் வாழ்ந்த காலத்தில் நாம வாழ்ந்திருக்கோம். அவர் நம்முடன் பேசியிருக்கிறார், பழகி இருக்கிறார், நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையாடலாக நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 84 வயதுல ஒரு மனிதர் மரணம் அடைகிறது உள்ள பெரிய துக்கம் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு விதத்தில் அவர் மரணம் அடைந்ததில் எனக்கு ஆழ் மனதில் எனக்கு ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் தான் இருந்தது. காரணம், நாம வெவ்வேறு காலகட்டத்தில் நான் அவரை பார்த்திருக்கேன். 1984 நான் 10ஆம் வகுப்பு படித்தது. அந்த காலகட்டத்தில் முதல்ல அவரை நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து, அப்புறம் ஒரு 6 ஆண்டுகள் கழித்து, அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து வேற சீரான இடைவெளிகளில் நான் அவரை சந்தித்துக் கொண்டே வருகிறேன். அவருடன் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் அவருடன் ஏதோ ஒரு விதத்துல நெருங்கி பழகி இருக்கிறேன். அப்ப அவருடைய வாழ்க்கை, அவர் தன்னை இந்த வாழ்க்கையில் அவர் செலுத்தி கொண்ட விதம், இந்த வாழ்க்கையை அவர் கொண்டாடிய விதம், ரசித்த விதம், அப்புறம் இந்த வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அவருடைய தொழில் தெரியும், அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அது ஒரு சிங்கம் மாதிரி அவர் அந்த ஷூட்டிங் நேரத்தில் இருப்பாரு, கதை பேசுற நேரத்தில் இருப்பாரு, வேற நினைவுகள்லயே இருப்பாரு. அப்ப அவர் சிகரெட் பிடிக்கும் பொழுதோ தொடர்ந்து சிகரெட் பிடித்த காலம்லாம் இருக்குது. அந்த காலங்கள்லயும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு விஷயம், அவருடைய உடல் என்பது இன்னைக்கு 20-25 வயசு பையனுக்கு கூட இல்லாத அளவிற்கு ஒரு உறுதியான உடல் கட்டு கொண்டவர். பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு குள்ளமா இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கலாம், ஆனா ரொம்ப உறுதியான ஒரு உறவு. முதல் மரியாதைன்னு நினைக்கிற ஒரு படத்துல அந்த இளவட்ட கல்லை தூக்குவார்ல, உண்மையிலேயே பாரதி ராஜா சார் அந்த கல்லை தூக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த உடல் கட்டு அந்த இது இருந்தது. அது சொல்லுவார், அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு. 6 வயசு வரைக்கும் எங்க அம்மா பால் கொடுத்தாடா, எங்க ஆத்தா பால் கொடுத்தாடா எனக்கு, அதனால்தான் எனக்கு இவ்வளவு உடல் உறுதி அப்படின்னு சொல்லுவாரு. அது அவர் நம்பிக்கை. ஆனா கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்து சின்ன வயதுல நல்ல உணவும் நல்ல உழைப்பும் உழைத்த அந்த உடல் அவருக்கு எல்லா காலத்திலையும் கை கொடுத்தது. எல்லா காலகட்டத்திலும் அவருக்கு கை கொடுத்தது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த காரை பார்த்தா அதுல இருந்தவங்க யாரும் பழிச்சதே இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர் மட்டும் தனியா ஓட்டிட்டு வந்த கார். அவர் ஒரு சிறு கீரலும் இல்லாம டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டார். அவர் எல்லா காலகட்டத்திலையும் அந்த உடல் அவருக்கு ஒத்துழைத்தது. அவருக்கு உடல் ஒத்துழைக்காத காலகட்டம் என்பது கடைசி 2 ஆண்டுகள் தான். நடுவுல பல முறை ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அவர் போய் இருக்கிற ஹாஸ்பிட்டலே பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் தான். அவருடைய பெயரை தான் வச்சிருக்காரு. டாக்டர் ரொம்ப நெருக்கமான நண்பர், அதனால அவருடைய பெயர் தான் வச்சிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப பேர் இது அவரோட ஹாஸ்பிட்டல் நினைச்சிட்டு இருப்பாங்க.
அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் இருந்த காலத்துல கூட 10 நாள் 15 நாள் இருப்பாரு. இல்லைங்க இந்த ரொம்ப கஷ்டம் தாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அடுத்த 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது காலை தூக்கி மேல போட்டு வாடா எங்க ஒன்னு ஆளையே காணோம் அப்படின்னு ஆபீஸ் ரூம்ல உட்காந்து புதுசா கதை பண்ணிட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த மனிதரா இவரான்னு தெரியும். அவ்வளவு டிரான்சிஷன் கொஞ்ச நாள்ல அந்த அளவுக்கு அவருக்கு உடல் ஒத்துழைத்திருந்தது. கடைசி 2 ஆண்டுகள் அவர் மனதளவில் உடலை விட மனது அவருக்கு போயிடுச்சு. ஸ்டார்ட் கட்டு சொல்ல முடியலன்னா இதுக்கு எதுக்கு வாழணும் அப்படின்னு என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் கட்டு சொல்ல முடியல அப்படின்னா நான் ஏன்னா இப்போ கடைசியா நாங்க போய் தேனியில பார்த்து வீட்டுல உட்காந்து அவர் கூட பேசிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கூட இருந்தேன். அப்போ புதுசா ஒரு கதை சொன்னார். கதை சொல்லி முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். இவங்கெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் கதை சொல்ற மறுநாள் நான் அவ்வளவு ஆர்வமா கதை சொல்றேன், நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு நான் சொன்னேன். நான் ரொம்ப உரிமையா பேசுவேன் அவர்கிட்ட. சார் இந்த வயசுல போய் கதை பண்றேன் படம் பண்றேன்னு மறுபடியும் போய் பண்ணிட்டு இருக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், டே ஸ்டார்ட் கட்டு சொல்லலன்னா அது வாழ்ந்து என்னடா பயன்னால. அதுதான் அவர் அந்த கலை மீது அவர் தொழில் மீது அவர் வச்சிருந்த அந்த காதல். அவருக்கு மீண்டும் 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 அவரை பற்றி நினைவஞ்சலி நினைவு கூட்டம் அப்படின்னா 2-3 விதமா சொல்லலாம். ஒண்ணு, ஒரு மனிதரை பற்றி நினைவு கூறுவது அவர்களுடைய சாதனைகள், அவர் சொசைட்டியில சமூகத்தில் அவர் மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்ந்த வாழ்க்கைகள், இதை வச்சு பண்ணுவாங்க, இதை வச்சு பேசலாம். அப்படி அதுதான் ஒரு சரியான ஒரு நினைவு அஞ்சலி. நிச்சயமா நண்பர் ஜோ மல்லூரி அவர்கள் திரைக்கலைஞர் பாரதி ராஜா அவருடைய நட்பு, நீண்ட நட்பு அவருடன் உண்டவர். ஒரே மண்காரர், ஒரே மண் வாசனை அவர்களுக்கு, ஒரே இடத்துல வாழ்ந்தவர்கள். அவர் பேசலாம். நான் பேச விரும்புவது இல்லைன்னா இன்னொரு பக்கம் அவர் கூட பழகின பழக்கங்கள், எனக்கு அதை பத்தி பேசதான் எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கலை, அவருடைய படத்தை பத்தி நான் பேசுறதை விட எழுத்துல என்னால சிறப்பா எழுதிட முடியும். என்னால் அவரை சிறப்பா பேசிட முடியாது. வருங்காலத்தில் அவருடைய ஒவ்வொரு படத்தை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவருடன் பழகிய அந்த பழக்கங்கள் கிட்டத்தட்ட அவரை கார்ல உட்கார வச்சுக்கிட்டு, அவரை டிரைவர் சீட்ல உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் நான் உட்காந்துட்டு பின்னாடி பவான்னு நினைக்கிறேன் நெய்வானத்தம் போனோம். இந்த வேட்டவலம் போய் நெய்வானத்தம் போய் பி சேகர் ஊருக்கு போய் அங்கே போய் நாங்கள் போய் சேரும்போதே மணி 2. அதுக்கு மேலே கோழியை பிடிச்சி கோழி அடித்து குழம்பு வச்சு நாங்கள் ஒரு தோப்புல இருந்து 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ சாப்பிட்டோம். அன்று மாலை செஞ்சி மலை மீது ஏறணும். நானும் அவர் சின்ன பையன், இப்போ மனோஜ் ரொம்ப சின்ன பையன், அவருடைய பொண்ணு, நாங்கள் 4 பேர் மட்டும் ஏறணும். மனோஜால மற்ற யாராலையும் ஏற முடியல, கடைசி வரைக்கும் போக முடியல. நான், அவரோட பொண்ணு 3 பேர் மட்டும் அந்த செஞ்சி கோட்டைக்கு மேலே ஏறி போய் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு நினைவலிகளாக தொடர்ந்து நமக்கு வரும்பொழுது அவர் எல்லாருக்கும் அவரை சுற்றில் இருந்த எல்லார்கிட்டையும் அவர் ஒரே மனிதராக இருந்திருக்கிறாரு, போலியா இருந்ததில்லை. அதுதான் முக்கியம். அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பார். நண்பர்களாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அவர் சொல்லியிருப்பார். ஆனா சில விஷயங்கள் வேற யாரிடமும் சொல்லாத விஷயங்களை எனக்கும் பாபாவுக்கும் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு ஒரு முறை ஒரு இரவெல்லாம் அது ரொம்ப அதிகமா அந்த ஒரு விஷயத்த மீது எல்லாமே பாபா எழுதிட்டாரு. நானும் அவரும் இருந்த இடம்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் என்னன்னா, பொள்ளாச்சியில் அவர் இருந்தார். அவரை நான் சந்தித்தது எதுவுமே திட்டமிட்டு சந்திக்க மாட்டேன். அது இன்னொரு பெரிய ஆச்சரியம். அது சினிமா மாதிரியே நடக்கும் அவரை சந்திக்கிறது. நான் ஒரு திட்டமிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்கவே மாட்டேன். மதுரைக்கு போயிருப்பேன். என் டிரைவர் சொல்லுவாரு, சார் அவரு நைட்டு பார்த்த டீசல் பிடிக்கும் போது BMW அது பாரதிராஜாவோட காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா? உடனே போன் எடுத்து எங்க இருக்கீங்க அப்படின்னு போன் பண்ண, நீ எங்கடா இருக்க? நான் இந்த ஹோட்டல்ல இருக்கேன். எந்த ஃப்ளோரு? 3வது. நான் 4வதுல இருக்கிறேன், வரேன் ஒரு ரூமுக்கு அப்படின்னு இறங்கி வருவாரு.
அப்படிதான் நாங்க எப்பவுமே பார்ப்போம். சௌபா வந்தார், ஞாபகம் இருக்குல்ல? ஒரு முறை சௌபாவை கூப்பிட்டு வந்து என்ன என்ன கதை அது, சீவலப்பேரி பாண்டி கதை எழுதிய சௌபாவை கூப்பிட்டு வந்து இரவெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். அதை போல பொள்ளாச்சிக்கு போயிருக்கும்போது ரொம்ப எதேச்சியா அவர் பொள்ளாச்சியில இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரின்னு ஃபோன் பண்ண, நீ எங்க இருக்கிற அப்படின்னா, பொள்ளாச்சியில் தான் சார் இருக்க, நீ அங்கேயே நான் வரேன்னு அவர் வந்தார். அப்புறம் நானும் அவரும் என் கார்ல அவங்கள அவர் லொகேஷன் பார்க்க வந்திருக்காரு. நானும் அவரும் இதுக்கு போனோம், வால்பாறையில போனோம். இரவு தங்கலாம் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். நானும் அவர் மட்டும், நான் கார் ஓட்டுறேன், என் டிரைவர் எல்லாம் அவங்க டிரைவர் கூட சிலதெல்லாம் வாங்கின்னு வர சொல்லி அனுப்பிச்சிட்டோம். போயிட்டு நாங்கள் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒன்று போயிருந்தோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அது வால்பாறைன்னு ஒத்துக்க மாட்டார். இல்லைடா நம்ம மைசூருக்கு தான் போனோம், அது மைசூர்ல தான் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவார், வால்பாறை தான் சார் நான் சொல்லுவேன். ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு இது. ஆனால் வால்பாறையில போய் நாங்கள் அந்த இரவு 7-7:30 மணிக்கு மேலே ஒரு அடர் காட்டுக்குள்ள ஒரு தனியான ஒரு காடுன்னா அப்படி ஒரு காடு. இரவுல யாரா இருந்தாலும் பயந்துருவோம், பயப்படாம இருக்கவே முடியாது. அங்க போனோன்னா அந்த இருக்கிற வாட்ச்மேன் எங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டு, காஃபி போட்டு வச்சிருக்கேன் சார், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் சார், நாங்க போகும்போதே இட்லிலாம் வாங்கிட்டு போயிட்டோம், நீங்க சாப்பிட்ருங்க சார், காலையில வரன்ட்டு அவங்க, இது எனக்கு கடைசி வேன் சார், இதை விட்டா நான் வீட்டுக்கு போக முடியாதுன்னு அந்த இபியோட வேன்ல போயிட்டார் 7 மணிக்கெல்லாம். நாங்க விடிய விடிய வெளியே உட்காந்து, இந்த இடத்துல புலிதான் சார் வரும், உருமல் சத்தம் கேட்கும், கேட்டா அப்ப மட்டும் நீங்க உள்ள போயிடுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு. நாங்க ரொம்ப கேஷுவலா உட்காந்து நாங்க பேசிட்டு உட்காந்துருக்கோம். விடிய விடிய ஒரு 3 மணி வரைக்கும் பேசணும். அப்படியே பேசும்போதே அவர் தூங்கிட்டார். தூங்கும்போது அவருக்கு அந்த போர்வையை போத்தி விட்டுட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் நான் எழுந்து வெளியே வரும்பொழுது, காலையிலேயே எழுந்து வரும்போது வேகமா வேர்க்க அரை நிஜார் போட்டுக்கிட்டு வாக்கிங்ல இருக்காரு. அப்போ வாக்கிங் முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் பேசுறோம். அந்த ஒரு சின்ன ஒரு கல், அந்த கல் சுவர், அந்த இந்த மாதிரி கல் சுவர், இதை தாண்டி ஒரு காட்டு ஆறு போகுது. அந்த காட்டு ஆறு பின்னாடி பெரிய ஒரு காடு. அப்ப அந்த பேசிட்டு இருக்கும்போது நான் கேஷுவலா சொன்னேன், ஏன்னா அவருக்கு எந்த குற்றம் ஒன்று வச்சிருக்கூடாது, ராத்திரி என்கிட்ட நிறைய பேசினாரு. ஆனால் சார் நேற்று நீங்க பேசினதெல்லாம் வெளியே நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்கன்னு ஒரு ஜோக்கா நான் சொன்னேன். டேய் வெளியே சொல்ல மாட்டியா, அதெல்லாம் எழுது, நீ எழுதுன்னு தானே சொன்ன அப்படின்னு. எழுது, அதெல்லாம் எழுது, நீ ஒரு எழுத்தால, நான் சொன்னதெல்லாம் நீ எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் எழுதுனா நான் என்ன ஊரை விட்டே இல்லை, இந்த ஒரு நாட்டை விட்டே தொடுத்துருவாங்க, நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம், அதெல்லாம் என்னால் எழுத முடியாது, நான் செத்தப்புறம் எழுதுறா அப்படின்னு. நீங்க செத்தப்புறம் தான் நிச்சயம் எழுதவே கூடாது, நீங்க உயிரோடு இருக்கும்போது எழுதுறதாவது சரி, ஆமா அது உண்மைதான்னு சொல்றதுக்கு நீங்க இருப்பீங்க, நீங்க செத்தப்புறம் எழுதுனா சுத்தமா இருக்கும், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நாங்க 2 பேரும் கிண்டல பேசிட்டு இருந்தோம். அவர் பல பேர்கிட்ட, பலரிடம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுவதற்கு முயன்று இருக்கிறார். அவரே எழுதியிருக்கலாம், அவ்வளவு மெனக்கெட்டதுக்கு அவரே எழுதியிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுவோம், சார் ஒரு பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கை சரித்திரம் எழுதுறது, ஆட்டோபயோகிராஃபி எழுதினாதான் அதுக்கு மதிப்பு. நீங்க உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம், நீங்க, அவர் பிரமாதமான ரைட்டர், ரொம்ப பிரமாதமான ரைட்டர், 2 பக்கம் 3 பக்கம் எழுதினாருன்னா அவரை போல எழுத முடியாது, அவ்வளவு சிறப்பா எழுதுவார். அப்ப நீங்க எழுதுங்க சார், நான் ஒரு பையன் அனுப்புறேன் உங்க கூடயே இருக்கிற மாதிரி, நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம், ரெக்கார்ட் பண்ணி அவன் டிரான்ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருமா, அதை நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோபயோகிராஃபி நல்லா வந்துரும்னு சொல்லுவேன். ஆனா அவர் 2-3 எழுத்தாளர்களும் முயன்று பார்த்து கூட அது சரியா வரல, எதனாலயோ எழுதல. ஆனா சின்ன சின்ன பேட்டிகளாக அவர் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பதிவு பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது எதிர்க்க அந்த காட்டு ஓடை, அந்த ஆத்துல நடுவுல அழகான ஒரு பாறை இருந்தது. அவர் அதை பார்த்துட்டு, அந்த பாறை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, 2 பேர் உட்காந்து கதை மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்குல்ல, அதுக்காகவே அமைக்கப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க சார், ரொம்ப வாங்க போலாம் சார், இருங்க சார் நம்ம தனியாக காலையில இருந்து யாரும் வரல, யாராவது வரட்டும், வெயிட் பண்ணுங்க சார். இல்ல வா போலாம், நான் வரக்கல்ல, வா வாடா நீ, நான் இருக்கேன் வா அப்படின்னு என்னை பிடிச்சி இறக்கி ஆத்துல இறக்கி அந்த தாண்டி அந்த பாறைக்கிட்ட போயிட்டோம். அது போகும்போதே எனக்கு தெரியும் தண்ணீர் பார்க்க சாதாரணமா இருந்தது, ஆனா காலை வச்சு போனா காலில் அந்த வேகம் எனக்கு தெரிஞ்சது, இழுக்குது.
நாங்க 2 பேரும் கையை பிடிச்சி காலில் சார் போதும் சார் வேண்டாம் சார்னு சொல்றேன், கேட்கல. ஒரே ஜம்ப், 2 பாறையில ஜம்ப் பண்ணி அங்க போயிட்டாரு. அப்புறம் என்னையும் கூப்பிட்டாரு, நானும் ஒரு மாதிரியா போய் சேர்ந்துட்டேன், போய் உட்காந்துட்டோம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இது வரைக்கும் அநேகமா நான் யார்ட்டையும் சொல்லலை, பவாட்டே சொல்லலைன்னு நினைக்கிறேன். பவாட்டே சொல்லலை. காலையில ஒரு 7:30 8 மணி இருக்கும், யாரும் வரல, அது வரைக்கும் வரல நினைக்கிறேன். ராத்திரி எங்களை விட்டுட்டு போனாங்க. நாங்க பேசி கேஷுவலா பேசிட்டு இருக்கிறோம், உட்காந்து பேசிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு அசௌகரியமான ஒரு சார் ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியுது சார் அப்படின்னு. என்ன வித்தியாசமா தெரியுது ஒண்ணு இங்க பாருங்களேன் அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறோம். ஏதாவது காட்டு எருமை வருதா, புலி வருதா, யானை வருதா, இது எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஈரமா இருக்குது கால் பார்த்தா அந்த தண்ணீர் அதிகமாகி அந்த பாறை கிட்ட தண்ணீர் அதிகமாயிடுச்சு. எங்கேயோ மலையில மழை பெய்யுது, அந்த தண்ணீர் அதிகமாகி காட்டாத்துல தண்ணீர் சர்ன்னு மேல வந்துடுச்சு. இப்போ தெரியுது, பார்த்தாலே தெரியுது, வேகம் அடிச்சுன்னு போகுது. சார் அநேகமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், கடைசியா நீ உங்க கதையை தான் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். டேய் இருறா, நான் இதுங்க இருந்து எப்படி வெளியே கூட்டு போனோம்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் யோசிச்சு. நேரம் வேகமா தண்ணீர் வருது. நிச்சயமா நாங்க வந்த வழி போகவே முடியாது. யாராவது வந்தாங்கன்னா கயிறு ஏதாவது போட்டா கயிறு பிடிச்சி போலாம் மொழி, அதுக்கு அதை தவிர வேற வாய்ப்பே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. உண்மையிலேயே மரண பயம் தான் எங்க 2 பேருக்கும். ஆனா அவர் காட்டிக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, பார்த்தீங்கன்னா நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், நான் இப்படி குதிச்சேன்னா இப்படியே போனேன்னா அதோ பாரு அந்த மரக்கிளை அதை பிடிச்சிட்டுன்னா ஏறிடுவேன், நான் ஏறிட்டு உனக்கு கயிறு ஏற்பாடு பண்றேன், நீ அது வரைக்கும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சார் இந்தியாவின் பெரிய டைரக்டர் நீங்க, உங்களை நான் உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு நான் இங்க இருந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், எதுவா இருந்தாலும் ஒரே முடிவு தான் எடுக்கணும்னு. நீர்ரா, நீ பெரிய விட்டு புள்ள, நீ உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் எப்படா பதில் சொல்லுவேன், நீர்ரா நான் போறேன்னு இப்படியே நாங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோம். அது வரைக்கும் யாரும் வரல, நான் அவரை இறங்க விடவே இல்லை. நீங்க அமைதியா உட்காருங்க, என்ன நடந்தாலும் இந்த பாறையிலேயே நமக்கு நடக்கட்டும்னு உட்கார வச்சிருந்தேன். அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப சாதாரணமா அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். கரெக்டா ஒரு 15-20 நிமிஷம் எங்களை ஒரு உயிர் பயத்துல காட்டி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, நாங்க முதல்ல இறங்கி வந்த அளவு கூட இல்லை, அதை விட கீழே போயிடுச்சு தண்ணி. நாங்க வந்துட்டோம். ஒவ்வொரு முறையும் அவர் என்னை பார்க்கும்போதே சொல்லுவார், மைசூர் ஆத்துலயே நாம போயிருக்க வேண்டியதுரா, நாம அதுலயே தப்பிச்சோம்ல, மைசூர் ஆறு இல்லை சார், அது வால்பாறை சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். இல்லை அது மைசூர் தான் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த ஒரு அற்புதமான அல்லது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு கூட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் கூட, அவ்வளோ பெரிய ஒரு மனிதனோட எனக்கு நடந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கலைஞன், அவரை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ சந்திப்புகள். ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், முத்துக்குமாருக்கு 2வது தேசிய விருது கிடைச்சது. 2வது தேசிய விருது கிடைச்சது. அந்த விருதுக்கு கிடைத்ததுக்கு முதல் காரணம் இயக்குனர் பாரதி ராஜா. ஏன்னா அன்னைக்கு அவர் தான் தேசிய விருதுகளின் ஜூரியோட சேர்மன். மதியானம் ஒரு 2 மணி இருக்கும், நான் வீட்டுல இருந்தேன். ஒரு 1:30 மணி இருக்கும், நான் வீட்டுல இருந்தேன். என்ன போன் பண்ணேன், அவருக்கு ஒரு புத்தகம், என்னோட புத்தகம் ஒண்ணு கேட்டிருந்தார். அந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்காக போன் பண்ண, எங்க சார் இருக்கீங்கன்னா, ஆபீஸ்ல தான் இருக்கும், உடனே வா அப்படின்னு சொன்னாரு. அவர் ஆபீஸ் என் வீட்டுல இருந்து எதிர் தெரு. அதனால நான் மதியானம் 1:30 மணிக்கு இறங்கி ஆபீஸ்ல புக் எடுத்துட்டு போறேன். முத்துக்குமார் வந்தான். எங்கண்ணா போறீங்க அதுக்குள்ள, என்ன டைரக்டர் கூப்பிட்டாரு, நானும் வரேன், அவனு ஏறி உட்காந்துட்டான். ஸோ நாங்க 2 பேரும் தான் அவர்கிட்ட போனோம். ஒரு 3:30 வரைக்கும் 3 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருந்து அங்கேயே அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நான் படுத்து தூங்கிட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு எனக்கு ஃபிளைட்டு டெல்லிக்கு போறேன். அப்பதான் முத்துக்குமார் என்ன பண்ணா, ஒரு சிடி ஒண்ணு கொடுத்தான், வச்சிருந்தான் கையில. நான் புக்கு கொடுத்தேன், அவன் சிடி. அந்த என்ன படம் அது, விஜய் படம், ஏஎல் விஜய் படம், அழகே அழகு, சைவம் வெயில் கூட அழகுன்னு, அந்த அழகு அந்த பட்டியலிட்ட படம். அதை கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் வந்துட்டோம். இரவு 11:30 மணிக்கு எனக்கு, நான் ஊருக்கு வந்துட்டேன். இரவு 11:30 மணிக்கு எனக்கு போன், டெல்லியில இருந்து கூப்பிடுறாரு,
நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டார். நான் ஊருக்கு திருவண்ணாமலை வந்துட்டேனே சார். முத்துக்குமார் ஃபோன் போட்டா எடுக்கவே இல்லையே. அவன் ஏதோ ஊருக்கு போற ஃபிளைட்ல போறேன்னு சொன்னா, ஏதோ தெரியலையே சார். நான் நாளைக்கு பேச சொல்லலாம். இல்லடா, எனக்கு மிக முக்கியம் அவசரம். அவன் என்கிட்ட ஒரு சிடி கொடுத்தான், இந்த சிடி எங்கேயோ நான் விட்டுட்டேன். ஆனா அந்த பாட்டை நான் வர வழியில 2-3 முறை கேட்டேன். அழகுன்னு வரும் அந்த பாட்டு, என்ன எனக்கு உடனே சொல்லு. உடனே நான் சொன்னேன், சார் இந்த புதுசா வந்திருக்கு சார் அந்த படம், ஏஎல் விஜய் படம் அப்படின்னு. அந்த படம் எனக்கு உடனே அந்த பாடல் வேணும். சரிங்க சார், காலையில இல்லை, இப்போ நைட்டு 11:30 மணிக்கு. நான் உடனே டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ்ல ஃபோன் பண்ணி, இங்க நம்ம ஊர் பையன் ஒருத்தன் தமிழ்நாடு ஹவுஸ்ல இருக்காப்புல, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இன்டர்நெட் ஓபன் பண்ண சொல்லி, அந்த நெட்ல இருந்து விஜய் கிட்ட, ஏஎல் விஜய்க்கு சொல்லி அந்த நெட்ல இருந்து அந்த ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி 12:30 மணிக்கு அவருக்கு சிடியில் ரைட் பண்ணி கொடுத்துட்டோம். 12:30 மணிக்கு, இரவு 12:30 மணிக்கு ஏற்கனவே சிறந்த பாடலாக பெங்கால் மொழியில ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து ஃபைனல் பண்ணி வச்சிருந்தாங்க. இவர் போய் கையெழுத்து போடணும். ஆனா 12:30 மணிக்கு அந்த ஜூரி எல்லாரையும் வரவழைக்கிறாரு. 4 பேரும் சொன்னாரு அவர்கிட்ட. 4 பேர் ஜூரி எல்லாரையும் 12:30 மணிக்கு அவர் அறைக்கு வர சொல்லி, 12:30 மணிக்கு அந்த பாடல தமிழ் பாடல ஆங்கிலத்துல டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண வச்சு, ஜேஎன்யூல ஒரு பையன் ஒருத்தன் உடனே தமிழ் பாடல் அமிச்சோடனே அவன் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த பாடலை வைத்து 12:30 மணிக்கு அந்த ஜூரியை கன்வின்ஸ் பண்றாரு, இது தமிழ் பாடல் உங்க கவனத்துக்கு வரல, இதை விட பெஸ்டா நீங்க செலக்ட் பண்ணியிருந்த பாடலா இருந்துச்சுன்னா நான் கையெழுத்து போடுறேன், இல்லைன்னா நாம ஒரு நாள் லேட்டா கூட லிஸ்ட் கொடுக்கலாம், நாளைக்கு மறுபடியும் விவாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த டிரான்ஸ்லேஷனை சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு வரியா தமிழ்ல அவர் போட்டு பாட்டை பிளே பண்ணிட்டு ஒவ்வொரு வழிக்கும் தமிழ்ல அவரே படிச்சிருக்காரு. இதெல்லாம் நள்ளிரவில் நடக்குது. பாடல் எழுதுனவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. சரியா 1:30 மணிக்கு இந்த கான்வர்சேஷன் முடியும் போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, சார் இதை விட சிறந்த வரின்றது 5 வருஷத்துல யாரும் எழுதல, இதை விட சிறந்த பாடல் 5 வருஷத்துல யாரும் எழுதல, நாங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதுதான் பெஸ்ட். சரியா நள்ளிரவில் நா. முத்துக்குமாருக்கு 2வது தேசிய விருதை இயக்குனர் பாரதிராஜா பெற்று தந்தார். எப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ். அந்த நாள் அன்னைக்கு நான் போய் பார்க்காம இருந்திருந்தா, அன்னைக்கு முத்துக்குமார் என்ன பார்க்க வராம இருந்திருந்தா, நாங்க போய் அந்த சிடி கொடுக்காம இருந்திருந்தா, நள்ளிரவுல ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்காம இருந்திருந்தா, எவ்வளவோ பாசிபிலிட்டி இருக்கு அந்த தேசிய விருது தட்டி போவதற்கு. ஆனா எல்லா வாய்ப்புகள், எல்லா பாசிபிலிட்டியும் தட்டி தகர்த்து விட்டு கலை தனக்கான அங்கீகாரத்தை தேடிக்கொள்கிறது. ஒரு கலைஞர் அந்த அங்கீகாரத்தை போராடி வாங்கிட்டான். அதுதான் ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதர்கள் தேசிய அளவில் புகழ் பெற்று இருக்கிறதோடைய, நமக்கு உண்மையிலேயே பாலு மகேந்திரா சாரும் பாரதிராஜாவும் எப்பெல்லாம் ஜூரி இல்ல டாப் அந்த சேர்மனா இருந்தாங்களோ அப்பெல்லாம் தான் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல அங்கீகாரங்கள், நல்ல இயக்குநர்கள், தேசிய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு. இல்ல மகேந்திரன் இல்ல 1-2 பேர் இருக்கலாம். ஆனா வேற ஒரு சில பேர் இருக்காங்க தமிழ் சினிமாவில், அவங்க தொடர்ந்து ஜூரியில இருப்பாங்க. ஆனா அவர்கள் ஒருபோதும் தமிழ் சினிமாவுக்கு எந்த அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து சண்டை போட்டு வாங்கி கொடுத்ததா நம்ம கேள்விப்படவே மாட்டோம். மண்ணின் மைந்தர்கள், கலைஞர்கள், மக்களின் அசல் கலைஞர்களுக்கு தான் தாம் மொழிக்கு கிடைக்கணும், தம் மனுஷனுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு உந்துதல் இருக்கும். அதை செய்தவர் பாரதிராஜா. அதனால நா. முத்துக்குமாருக்கும் எனக்கும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது சொல்லிட்டே போலாம், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாலாம் நிறைய சின்ன சின்ன பஞ்ச் டயலாக்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஒரு 2 நாட்களாக அவரை பற்றியதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப உரிமையா அவர் கூட பேசக்கூடிய அந்த உரிமையை எனக்கு தந்திருந்தார். இந்த படைப்பாளிகள் சங்கம், அவருடைய பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வெறும் கலைஞர்கள், இயக்குநர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட எனக்கும் பவாவுக்கும் அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டத்துல, எவ்வளவு பெரிய முக்கியமான மீட்டிங்ல, எவ்வளவு பெரிய ஆளுமைகளுடன் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாலும், நான் அவரை பார்க்க போனா உடனடியா நான் என்னை உள்ள அழைச்சு அவர் பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு என்னை உட்கார வச்சு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு.
அந்த அளவுக்கு ஒரு நட்பு, அந்த அளவுக்கு ஒரு அன்பை அவர் வைத்திருந்தார். ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப யாரோ பார்க்க வந்த சில பேர் சொன்னாங்க அவர்கிட்ட, சார் நீங்க வாழற காலத்துல நாங்க வாழ்ந்தோன்றதே எங்களுக்கெல்லாம் பெருமை சார் அப்படின்னு சொன்னாங்க. நாம சும்மா இருக்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா சார்ன்னு நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன். என்னடா எனக்கு என்ன பெருமைன்னாரு. சில்க் சுமிதா வாழ்ந்த காலத்துல நீங்க இயக்கி இருக்கீங்க சார், அதுதான் சார் உங்களுக்கு பெருமை அப்படின்னு பயங்கரமா சிரிச்சாரு. அந்த அத்துமீறல் தான். ஆனா அவர் ஒரு உரிமையா ஒரு கலாச்சாரம். ஆனா ராத்திரி ஏய் நீ ஒண்ணு சொன்னல அது சரிடான்டா, என்ன சொன்னீங்க, இந்த சில்க் பத்தி சொன்னல, அவ இருக்கால என்ன பொண்ணுடா அவ அப்படின்னு உடனே அந்த நினைவுக்கு போயிட்டாரு. அந்த அந்த ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வந்து அவர் பார்த்தாரு, எப்படி அந்த பொண்ணுக்காக ஒரு கேரக்டர் அவர் வடிவமைச்சாரு, எப்படி அந்த பொண்ணுக்காகவே ஒரு படம் எடுக்கணும்னு திட்டம் போட்டாரு. 3-4 மொழிகளில் எடுக்கக்கூடிய படத்தை வந்து சில்க் சுமிதான்ற ஒரு பெண்ணை வச்சு ஒரு மையமா வச்சு அந்த கதையெல்லாம் சொல்லுவார். அந்த அளவுக்கு எப்பொழுதுமே கலை படம் கதை அப்படின்னு கதையை நம்பி எடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் காலகட்டத்தில் வாழ்ந்தார், வேறொரு காலகட்டத்தில் சாதிச்சார். அந்த காலகட்டத்தினுடையே போயிடுச்சு. இப்ப வேற காலகட்டம் இருக்கிறது. இந்த காலகட்டத்துல அவரால் அவரை இந்த காலகட்டத்துல யார் வந்து கதையை மட்டும் வச்சு ஒரு கதையை எடுத்து பவா சொன்ன மாதிரி ஒரு வளையல் விற்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ற ஒரு பையனை கூப்பிட்டு நீ தான் ஹீரோவா அப்படின்னு யாரோனாலும் யாரையும் ஹீரோவாக்கக்கூடிய, யாரையும் ஹீரோயின் ஆக்கக்கூடிய கதையை மட்டும் நம்பி எடுக்கக்கூடிய துணிச்சல் அந்த சூழ்நிலை இப்ப இல்லாம போச்சு. அவர் எல்லாரையும் நடிகராக்கினார். அவர் ஒரு மகா அசாத்தியமான நடிகன். அதனால ஒரு களிமண் எந்த களிமண்ணாக இருந்தாலும் அதில் சிற்பம் செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு ஆற்றல் இருந்தது. அதனால எல்லாரையும் நடிகராக்குறாரு. அவர் நடிகராக்கிய, அவர் முக்கியமாக நடிகைகள் ஆக்கியவங்க எல்லாம் இந்தியாவின் மிகப்பெரிய நடிகைகளாக, ஒரு கிட்டத்தட்ட தென்னிந்தியாவின் மிகச்சிறிய பெரிய நடிகைகளாக இருந்தாங்க. அப்போ அவருடைய அந்த பர்சனாலிட்டி, அவர் வந்து ஒரு ஆற்றலை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு திறமையை அடையாளம் கண்டு அல்லது யாரிடமும் ஒரு திறமையை உருவாக்கக்கூடிய அந்த விஷயம் அதெல்லாம் வந்து உண்மையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம். மாமனிதர். ஆனா இந்த காலகட்டத்தில் அவர் பொருந்தலன்றது நாம யோசிக்கணும். ஒரே ஒரு படத்துல கூட பெண்களை ஒரு இழிவுபடுத்தி ஒரு கேரக்டரோ ஒரு வசனமோ இருந்திருக்காது. எந்த காலகட்டத்துல முற்றிலும் இரட்டை அர்த்த இந்த டபுள் மீனிங் டயலாக் எல்லாம் கொடி கட்டி பறந்த 80களில் எல்லா பெரிய படத்துலயும் சில்க் சுமிதாவும் ஜெயமாலினியும் அல்ல அதுக்கு அடுத்து இந்த டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற நடிகைகள்லாம் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு இயக்குனர், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படம் எடுத்த பல தேசிய விருதுகள் வாங்கிய ஒரு இயக்குனர் ஒருபோதும் பெண்களை ஒரு 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 இன்ச்சு மேல் உயர்த்தி தரம் உயர்த்தி தான் அந்த கேரக்டரை படைப்பார வழிய ஒருபோதும் யாரையும் கீழே இறக்கந்தான் எனக்கு நினைவில்லை. அவ்வளவு அற்புதமான மனிதர். அந்த மனிதரின் கூட நம்ம வாழ்ந்திருக்கோம். அந்த மனிதரின் கலை எப்பொழுதும் நம்முடன் இருக்கும். அவருடைய கலை படைப்புகள் எப்போதும் நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவர் விட்டு செல்றது இதுதான் கலைஞர்களுடைய மிகப்பெரிய விஷயம். என்னன்னா கலைஞர்கள் இருக்க மாட்டாங்க, ஆனா அவர்கள் படைத்த கலை என்றும் இருக்கும். அதை நாம் மீண்டும் திருவண்ணாமலையில, இது தேனியில் நடக்கல, கம்பத்தில் நடக்கல, போடியில நடக்கல, சென்னையில நடக்கல, எந்த ஸ்டுடியோவில் நடக்கல, இனிமேல் நடக்கும். எல்லா ஸ்டுடியோலையும் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா எந்த தொடர்பும் இல்லாத திருவண்ணாமலையில் ஒரு மழை நேரத்துல ஒரு நண்பர்களாக ரசிகர்களாக அறிமுகமாகி நண்பர்களாக ஆன நாம நடத்துறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நண்பர் ஜோ மல்லூரி தேனியிலிருந்து அழைச்ச உடனே வந்திருக்காரு. நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இதுதான் வந்து ஒரு மகா கலைஞனை ஒரு தமிழ் சமூகம் நினைவு கூறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதை நான் ஆமா அற்புதமான ஒரு விஷயமா பாக்குறேன். இன்னும் நிறைய அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். இந்த அளவில் இந்த கூட்டத்திற்கு அடுத்து அவர் உடல்நிலை வேற சரியில்லை, அடுத்தது அவர் பேசணும். இந்த அளவில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த
நண்பர் பவாவுக்கும் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் என்றும் நம் நினைவுகளில் இருப்பார். நன்றி, வணக்கம்.